டெல்டா மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைமை இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த ஒரு வார காலமாக பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலினால் ஏற்பட்ட கனமழை காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சுமார் 12 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையின் சுமார் 1 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீர் மற்றும் வெள்ளத்தால் மூழ்கி முழுமையாக சேதமடைந்துள்ளன என்ற செய்திகள் வெளிவந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மேலும் அவர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ள நீரால் மூழ்கியுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களை வருவாய் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக முழுமையான நிவாரணத் தொகையை வழங்கிட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீர் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை நேரில் சென்று முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.